ஒரு 50 பேர் வேலை செய்கிறோம். நாங்கள் கடந்த 4 வருஷமாக நாங்கள் வந்து 3 வருஷமாக சிஎல்லாக தான் ஓடிட்டுருக்கோம். தற்காலிக பணிகளாக தான் ஓடிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. நாங்கள் வந்து சுங்கம் கிளையில் வந்து வழித்தடம் 35 ஏஇன்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ராமசாமி ஏஇ. அவர் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக 1:20க்கு காந்திவரத்தில் எடுத்துகிட்டு 2:03 மணிக்கு குப்பனூர் சென்றோம். அங்கே வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வந்து ஒரு வேக்கம் நிற்கல, டோர் லாக் பண்ணால் பிரேக் நிற்க மாட்டேங்குது. அதை வந்து இவன் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவர் வந்து பேசின ரெக்கார்டு இருக்குது, அதை நான் போடலாமா இல்லை இப்போ அதை போட்டு காமிக்கலாமா? அவர் வந்து நாங்கள் வந்து சிஎல் தனியாக, நீங்கள் சிஎல் தானே, எங்காலு இல்லையில உங்களுக்கு தனி சிஎல் தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. இது எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாங்கன்னா, 3 வருஷமாக ஓடிட்டுருக்குறோம். எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் எதுக்கு சிஎல்லாக தற்காலிக ஓட்டுநராக இருக்கிறோம்? வாங்குகிற சம்பளம் 700 ரூபா. எப்படின்னா எங்களுக்கு வந்து 700 ரூபா, கண்டக்டருக்கு வந்து 690 ரூபா. அதாவது இன்றைக்கி 12:30 மணிக்கு ஏறினா நைட்டு 10 மணி வரைக்கும் 690 ரூபா கண்டக்டருக்கு, 700 ரூபா டிரைவருக்கு. அதில் பிரேக் டவுன் வண்டின்னு பழுதடிச்சு விட்டால் அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கிளாஸ் ஆகுதோ அவ்வளோ வந்து எங்களுக்கு பிடித்தம் பண்ணிடுறாங்க. பிடித்தம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரம் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு இந்த காலத்தில் வந்து சம்பளம் வேலை செய்ய முடியும். வாங்கிட்டு போய் வீட்டில் போய் வேலை செய்ய முடியுமா? அரிசி பருப்பெல்லாம் வாங்க முடியுமா? குழந்தை குட்டி இருக்கிறாங்க, சரிங்களா? அது வந்து எங்களுக்கு இந்த சம்பள ஊதியம் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது எங்களை வந்து தற்காலிக பணிகளாகவே இந்த 12 வருஷம் ஆச்சு ஆளுக்கு எடுத்து 13 வருஷம் 14 வருஷம் ஆகிப்போச்சு. குறைஞ்ச வச்சா 14 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு என்ன தகுதி இல்லை? 2010 12 லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்வாதாரம்? கண்டக்டர் ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும், என்ன வாழ்வாதாரம்? எங்களுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லும்? இல்லை, இந்த சம்பளத்துக்கு இப்படியே அடிப்படை வரைக்கும் ஓடிட்டே இருக்க முடியுமா? விலைவாசி என்ன ரேட்டுக்கு? 1 லிட்டர் பால் 12 ரூபாய்க்கு விற்றுட்டு இன்றைக்கி 46 ரூபாய்க்கு விற்குது. குழந்தைக்கு பால் வாங்கிட்டு போய் கொடுக்க முடியுமா இந்த வாங்குகிற சம்பளம் 500 ரூபாய்க்கு? வண்டி வந்து நாங்கள் வந்து வண்டியை கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டு போனால் வண்டி வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்து உள்ளே விட்டுறாங்க. வேறு வண்டி வேலை செய்கிறாங்க. அந்த வண்டியை கொண்டு வந்து உள்ளே விட்டால் இன்னொரு வண்டி பிரேக் டவுன் வந்தால் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் விட்ட வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நைட்டு வந்துக்கணும்னா வண்டி வேலையே செய்கிறதில்ல. லாக் புக்கில் நோட்டில் வந்து ஸ்க்ரீன் அந்த எடுத்து வச்சது இருக்குதாப்பா, அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சது அது வந்து அவன் நாங்கள் எழுதி வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சிடறோம். இவங்க வந்து அந்த வேலையை செய்கிறது இல்லை. கையெழுத்து போட்டு சரி செய்யப்பட்டது அப்படின்னு கையெழுத்து போடுறாங்க. இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறோம்னு இல்லை, எல்லா நாளும் நடக்குது. ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்குது. ரொம்ப யாருமே சொன்னால் ஐயோ நம்ம பிரான்ச்சிலேருந்து நம்மளை தூக்கிடுவாங்களோ, நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்களோ, வெளியே அனுப்பிடுவாங்களோ, நம்ம ப்ரைவேட் ஓட்டிகிட்டு இருந்தோம், நம்மளுக்கு ப்ரைவேட் வேண்டாம், நமக்கு அரசாங்க வேலை செய்யலான்ட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு நினச்சி யாருமே அது வந்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணால் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு அச்சத்துலேயே வந்து யாருமே வந்து சொல்கிறதில்ல. செஞ்சிடறாங்கட்டு இறங்குறவங்க வந்து வேலை சொல்லிட்டு போனால் ஏறுனா உனக்கு இதுதான் வேலையா? ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. என்ன வண்டி வந்து ரன்னிங்கில் போயிட்டுக்கல, மோட்டார் வந்து என்ன வேணும் நடக்கலாம், ஏக்கம் நிற்காமல் இருக்கலாம், பிரேக் நிற்காமல், லைட் எரியாமல் போல் எது வேணும்னு நடக்கலாம். மோட்டார் நம்ம சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த பிராஞ்சில் இருக்குது. எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த தற்காலிக பணி வந்து எங்களுக்கு நிரந்தரமாக்கணும். தற்காலிக ஓட்டுநராக நடத்துனராக எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி வண்டி விட்டாங்க. அது வண்டியில் பார்த்திங்கன்னா பிரேக்கே பிடிக்கல. அது கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ மாத்திரமே இந்த சிஎல் டிரைவருக்கு கண்டக்டருக்கு இதே வேலை, உங்களுக்கு இந்த மாதிரி விட்டிங்கனாலே நீங்கள் எடுத்திங்கனாலே வண்டி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஓடுற வண்டி தான் இப்படி அப்படின்னு சொல்லியே எங்களை இது பண்ணுறாரு சார். ஒருமையிலே சத்தம் போடுறாருங்க எல்லாத்தையும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இது பல நாளாக நடந்துகிட்டு இருக்குது. நேற்று தாங்க கவனத்துக்கே கொண்டு வரேங்க. அதுபோக ஏன்னா ஒரு மோட்டார் தொழிலில் வந்து வண்டி எடுக்கிறப்ப நல்லா தான் இருக்குங்க சார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டினதுக்கப்புறம் பழுது எப்போ ஏற்படுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இதே இப்போ ஒரு டிரைவர் கண்டக்டர் மட்டும் ஓட்டிகிட்டு போகிற மாதிரினா தெரியாதுங்க. உள்ளே பேசஞ்சரோட வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் பேசஞ்சர் உயிருக்கும் உத்தரவாதம் வேணும், எங்களுக்கும் உத்தரவாதம் வேணும். அதே மாதிரி ரிட்டன் அங்கேருந்து கொண்டு வந்து பிரான்ச்சில் வந்து உள்ளே விடுற வரை எங்கள் கையில் தாங்க அது பொறுப்பு. இப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா, அதுக்கு ஏதாவது வண்டியில் உடஞ்சதுன்னா கூட நாங்கள் தற்காலிக ஓட்டுநர் தான். ஆனால் இருந்தாலுமே நாங்கள் கையிலேருந்து காசு போட்டு கட்டுற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குங்க. நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தற்காலிக எதுக்கு எடுத்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் சொன்னால் கூட தற்காலிக ஓட்டுநர் தானே, நீங்கள் வந்து சிஎல் தானே,
சிஎல் தானே தட்டி கிடைக்கிறாங்க. நாங்கள் சிஎல்ல 3 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். 3 வருஷமாக வேலை பார்க்குறப்போ எங்களுக்கு இந்த வண்டியை பற்றி தெரியாதுங்களா? நாங்கள் இந்த வண்டி ஓட்டாமல் இருக்காங்களா? எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே 3 வருஷமாக இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக ஓடுறப்போ அதை பற்றி தெரியாமையோ இல்லை எல்லாமே ஓட்டியிருக்க மாட்டேன் சார். ஆனால் இப்போ இந்த ரீசனாக தான் இந்த பிரச்சனை கொண்டு வராங்க. 2-3 வருஷம் 2-3 மாதமாக இந்த தற்காலிக ஓட்டுநர் இதே கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் வந்து நாங்கள் சொன்னால் அப்பயே உடனே பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுக்கான ஏதோ ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற அதிகாரிகிட்ட நாங்கள் எழுதி வச்சாங்க கூட அவங்க வந்து அடுத்த நாள் பண்ணிட்டோன்னு கையெழுத்து தான் போட்டு வைக்கிறாங்களே தவிர வேறு எந்த வேலையும் செஞ்சு தர்றது இல்லை. இது வந்து எங்களுக்கு இப்போ தற்காலிகமாக இருக்கிறது வந்து எங்களுக்கு நிரந்தரமாக பண்ணி தரணும். நாங்கள் வந்து குறைந்த ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்கோங்க. தர மாதிரி வெறும் 650 ரூபா தான் வாங்கிட்டு இருக்குங்க. அதில் சற்று நேரம் போச்சுன்னா அதுக்கு லாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேயும் அமௌண்ட் எங்களுக்கு கழிச்சிருவாங்க. சம்பளம் வந்து நீதிமன்றம் கொடுத்த சம்பளமும் இல்லைங்க.